கோபி போலயே முட்டாளா பேசின இனியா நறுக்குன்னு ராதிகா கேட்ட கேள்விஸ் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோபி அண்ட் பாக்கியா ரெண்டு பேருமே சண்டை போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலானதும் ராதிகாவோட வீட்டுக்கு போன இனியா ராதிகா கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கமலா ராதிகா கிட்ட பாக்கியாவும் கோபியும் சண்டை போட்ட வீடியோ இணையத்தில் வந்ததா காட்ட அதை பார்த்து ராதிகா கோவப்படுறாங்க. அப்போ கோபி வந்ததும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நான் வெளியவே போகக்கூடாதுன்னு திட்டம் போட்டு பண்ணிட்டீங்களா, உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்களும் வளரும், உங்களுக்கு பாக்கியா மேலே கோவம் இருந்தால் ரெஸ்டாரண்ட்டில் விஷத்தை கலக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா, இந்த மாதிரி திட்டம். அதுக்கு ராதிகாவோட அம்மா, மாப்பிள்ளை கிட்டவே இப்படி பேசுவேன், அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கோபி, நான் விஷம் கலக்கலை, அந்த செஃப் தான் கெட்டுப்போன கறியை கலந்தது, நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா திட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இனியா காலேஜில் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்கியா அண்ட் கோபி ரெண்டு பேருமே சண்டை போட்ட வீடியோ இணையத்தில் வெளியானதை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அதோட இனியாவை கூப்பிட்டு செல்ஃபியுமே எடுக்கிறாங்க. இதனால் கோபமான இனியா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்து நடந்ததை பற்றி சொல்லி அழுகுறாங்க. அதோட நீ எதுக்காக அப்பாவோட சண்டை போட்ட அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவையும் திட்டுறாங்க. அதுக்கு பாக்கியா, ஆரம்பத்துலேருந்தே உங்கள் அப்பா தான் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, நான் போய் யார்கிட்டையும் வம்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அதை இனியா ஏற்றுக்காமல் மேலும் மேலும் பேசிக்கிட்டு இருக்க ஜெனி, ஆன்டி பக்கம் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் நாங்கள் எதை பேசுகிறத பற்றியுமே கேட்காம சண்டை போடுறதுனால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இனியா திட்டிடுறாங்க பாக்கியாவை. அதுக்கப்புறமா நான் அப்பாவை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட வீட்டுக்கு இனியா போகிறாங்க. அங்கே இனியாவை பார்த்ததும் ராதிகா வா இனியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. கமலா, உங்கள் அம்மா உன்னை வேவு பார்க்க அனுப்புனாலா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதனால் கோபமான இனியா, அம்மாவை பற்றி தப்பாக பேச வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் ராதிகா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னைக்கு எங்கள் அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணினாரோ அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவங்களால தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இனியாவை தேடி ஜெனியுமே அங்கே வராங்க. ஜெனியை பார்த்ததும் மறுபடியும் கமலா பாக்கியாவை திட்ட, ஜெனியும் ராதிகாவால் தான் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே போச்சு, இப்போது தினம் தினம் பிரச்சனையாக மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி குத்தி காட்டி பேசிட்டு இனியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால் ராதிகா இடிஞ்சு போய் உக்காந்துட்ருக்குறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது. ஸோ இந்த பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கோபிக்கு பார்த்தீங்கன்னா அவர் நெகட்டிவான ரோல் பண்ணாலுமே இந்த சீரியல் மூலியமாக அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வில்லனாக இருந்தாலும் ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனாக இருப்பார். ஸோ அதனாலேயே அவருடைய ஆக்டிங் மக்களுக்கு பிடிச்சிது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 100% அக்மார்க் வில்லனாக அவர் மாறிட்டதுனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபி கேரக்டரையும் இந்த சீரியலுமே ரொம்பவே வெறுக்கிறாங்க. அண்ட் அதே போல் ஒரு காலத்தில் நிறைய பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வெறுக்கிற ஒரு சீரியலாக மாறிட்டு இருக்குது. 4 வருஷங்கள் கடந்தும் இந்த சீரியல் போயிட்டுருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சமாவே அரைக்கிறதுனால இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க. எப்படா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலில் இருக்கிறாங்க. ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.